பண்றீங்கன்னா இந்த பிரீசா இருக்குல்ல, இது 1.3 டீசல் இன்ஜின் தான். ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்றப்போ வெளியே ஒயிட் ஸ்மோக் வரும். அந்த டைம்ல இன்ஜினும் ஜெர்க் ஆகும். ஐடில் வந்து ரஃபா இருக்கும். இப்போ வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்க. இந்த இருக்குது இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெளியே எக்ஸாஸ்ட்ல ஒயிட் ஸ்மோக் வருதா, குப் 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 குப்னு. இந்த ஸ்மோக் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லைட்டாக கண்ணெரிச்சல் இருக்கும். அன்பேர்ன்டு ஃபியல் டீசல் வந்து பேர்ன் ஆகாமல் வெளியே வந்துகிட்டு இருங்க. ஏர் ஃபியல் மிக்சர் ரேஷியோ இதுதான். அப்படி முன்னே வந்து டேக்கோமீட்டரில் பாருங்க, என்ஜின் வந்து பாருங்க நல்லா ஸ்பிண்டில் பாருங்க லைட்டாக ஏறி ஏறி இறங்குதா. ஆர்பிஎம் வந்து கரெக்டாக இல்லாமல் ரேஸ் பண்ணிட்டு விட்டோம்னா என்ஜினும் கர 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 கரகன்னு ஜென்ரேட்டர் மாதிரி ஓடுது இல்லையா, ஸ்மூத்தாக இல்லாமல் ரஃப் ஐடிலாக ஓடிட்டு இருக்குது இல்லையா. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்டர் இருக்குது இல்லையா, அதாவது ஏர்பிஎல் மிக்சர் ரேஷியோ வந்து ப்ராப்பராக இல்லை. ஆக்டேன் நம்பர் நம்ம சொல்லுவோம் இல்லையா டீசலில் 86, 87, 88, 93 அப்படின்னு. இதில் அடிமட்டமான டீசல் யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இதுக்கு இன்ஜெக்டர் தாங்க நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்தராக வரக்கூடிய வீடியோவில் இது என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம்.